தமிழ்நாட்டு வரலாறு. நாடும் பெயரும். நாம் வாழும் பாரத கண்டத்தின் தென்பகுதியில் இருப்பது தமிழ்நாடு. தமிழ் வழங்கும் பூமி தமிழ்நாடு என பெயர் பெற்றது என்று கூறுவதே சாலவும் பொருத்தமாகும். இது மற்ற நாடுகளில் வழங்கும் முறைக்கு நேர்மாறானதாகும். இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் பேசும் மொழிகள் இங்கிலீஷ், பிரெஞ்சு என்று அவை வழங்கும் நாடுகளை கொண்டு பெயர் பெற்றன. ஆனால் தமிழ்நாடு என்ற பெயர் அங்கு வழங்கும் மொழியை பற்றியே பெயர் பெற்றது. ஆயினும் இது தமிழின் தொன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டே அன்றி எவ்வித முரண்பட்ட கருத்துக்கும் இடம் தருவது இல்லை. திராவிடம் என்ற சொல்லும் தமிழ் என்ற சொல்லின் திரிபே அன்றி வேறல்ல. கால்ட்வெல் போன்ற அறிஞர்கள் இதற்கும் நேர்மாறான கருத்து கொள்கிறார்கள். திராவிட என்ற சொல்லில் இருந்து தமிழ் என்ற சொல் பிறந்தது என்று கூறுவது பொருத்தமானது அன்று. இதை ஒத்துக்கொண்டாலும் திராவிடம் என்ற பெயரை தமிழுக்கு யார் வைத்தார்கள் என்பது தெரியவில்லை. நம் நாட்டோடு தொடர்பு கொண்ட தமிழ் அறியாதார் அதற்கு இப்பெயரை சூட்டினார்கள் என்று சொன்னாலும் திராவிடம் என்ற சொல்லுக்கு முற்பட்டது தமிழ் என்பது இதனாலேயே பெறப்படுகிறது. ஆகவே தமிழ் என்ற இனிய சொல் தமிழறியார் நாவில் தமிழாகி பிறகு திருமிழ் ஆகி அதன் பின் திராவிடமாகி இருக்க வேண்டும் என்று சொல்லுவதே பயனுடையதாகும். இனி தமிழ் என்ற பெயர் தமிழுக்கு எப்படி ஏற்பட்டது என்ற ஆராய்ச்சியை எடுத்துக்கொண்டால் அதற்கு சுலபத்தில் முடிவு கூற முடியாது. யாழ்ப்பாண அறிஞர் நாசி கந்தையா பிள்ளை போன்றவர்கள் தமிழ் என்ற சொல் ஞாயிற்றுக் கடவுளை குறிக்கும் தா மூலம் என்ற சுமேரியா சொல்லின் அடிப்படையில் பிறந்ததென்றும் தமிழ் மொழியே அந்நாயிற்றுக் கடவுள் மூலமே பிறந்ததென்றும் கூறுவர். இதனை நாம் அறிய வேண்டிய அவசியமில்லை. தானாகவே பிற மொழி கலப்பின்றி எழுந்த மொழி என்பதை உணர்த்த தமிழுக்கு இப்பெயர் இடப்பட்டது என்று சிலர் கூறுவர். இதுவும் யாவருக்கும் ஒப்பான முடிவல்ல. தமிழ் என்ற பதத்திற்கு இனிமை என்ற பொருள் பழங்காலம் தொட்டே இருந்து வருகின்றது. இனிமையும் நேர்மையும் தமிழ் எனல் ஆகும் என்பது பிங்கிலம். இதை ஒட்டியே நாம் பேசும் மொழி பெயர் பெற்றது போலும். இனிதான தாய்மொழி தமிழ் என்றே அழைக்கப்பட்டது என்று கூறுவதே பொருத்தமாக தோன்றுகிறது. தமிழ்நாடு, தமிழகம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இவ்விரு சொற்களிலும் முன்னையது இப்பொழுது பெரும்பாலும் வழக்கில் இருந்த போதிலும் பின்னையது முன்னையதை காட்டிலும் பழமை வாய்ந்தது. பழம் தமிழ் நூல்கள் என்று நாம் சொல்லும் சங்க நூற்கள் பலவற்றில் தமிழகம் என்ற சொல்லாட்சி காணப்படுகிறது. வைகை வரை பின் தமிழகம் கேட்ப என்பது புறநானூறு. இமிழ்கடல் வரை பின் தமிழகம் என்பது சிலப்பதிகாரம். சம்பு தீவினுள் தமிழக மருங்கின் என்பது மணிமேகலை. இதுவே தமிழ் மொழியினின்று தமிழ் அகம் தமிழை தன்னகத்தே உடையது தமிழ்நாடு என்ற சொல் பிறந்திருக்க வேண்டும் என்பதையும் காட்டி நிற்கின்றதல்லவா? தமிழ்நாட்டின் எல்லைகள் நம் பழம் நூலாகிய தொல்காப்பியத்திலேயே 5 கூறப்பட்டிருக்கிறது. வடவேங்கிடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் நாடும் பெயரும் என்பது பனம்பனார் எழுதிய தொல்காப்பிய சிறப்புற்றாயிரத்தில் உள்ளது. ஆனால் இங்கு கூறப்பட்ட தென்குமரி இப்பொழுது நாம் வழங்கும் குமரிமுனை அல்ல என்பதற்கு சான்றுகள் பல இருக்கின்றன. இப்பொழுதைய குமரி எல்லைக்கும் தெற்கே 49 நாடுகள் இருக்கிறதென்றும் அவை யாவும் கடல்கோள் காரணமாய் மறைந்ததென என்றும் சிலப்பதிகார அதற்கு உரை கண்ட அடியாருக்கு நல்லார் இவர்கள் கூற்றால் தெரிய கிடக்கின்றது. இதற்கு ஏற்ப புவியியல் ஆராய்ச்சியாளர் தற்போதைய குமரிமுனைக்கு தெற்கே உள்ள கடல் பரப்பு முன்னர் நிலப்பரப்பாக இருந்ததென்றும் அது ஒருபுறம் ஆப்பிரிக்கா கண்டத்தையும் மறுபுறம் கிழக்கு இந்திய தீவுகளையும் ஒன்று சேர்த்ததென்றும் கூறுகிறார்கள். சுமத்ரா, ஜாவா முதலிய தீவுகளில் ஒரு காலத்தில் தமிழ் மொழி பயின்று வந்தது என்பதற்கு அறிகுறிகளும் இருக்கின்றன என்று திரு கந்தையா போன்ற அறிஞர்கள் கூறுகிறார்கள். இத்தகைய பெரும் நிலப்பரப்பு எப்பொழுது மறைந்தது என்று கூறுவது இயலாததொன்று. ஆயினும் தொல்காப்பியர் காலத்தில் தெற்கே குமரி ஆறு இருந்ததென்றும் புறநானூற்றின் காலத்தில் பருளி என்ற ஒரு நதி தமிழ்நாட்டில் ஓடியது என்றும் பிற்காலத்து இறையனார் அகப்பொருள் உரை முதலில் மதுரையும் பிறகு கபடாபுரமும் கடல்வாய் விழுந்தன என்றும் கூறுவதை பார்த்தால் இந்நிலப்பரப்பு பல கடற்கோள்களை காரணத்தால் கொஞ்சம் கொஞ்சமாய் மறைந்திருக்க வேண்டும் என்றே நாமும் இப்பொழுது கொள்ள வேண்டும். இத்தகைய தமிழ்நாடு பழங்காலந்தொட்டு சேர, சோழ, பாண்டிய நாடுகளாக பிரிந்து ஆளப்பட்டு வந்தது. படைப்பு காலந்தொட்டே இவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டார்கள்
என்று நச்சினார் கிணியர் கூறுவதாலும், குமரிமுனைக்கு தெற்கே 49 நாடுகள் கடலிலே மூழ்கிய பொழுது நிலந்தரு திருவிற்பாண்டியன் ஆட்சி செய்தான் என்று சிலப்பதிகாரம் கூறுவதாலும் இதை அறியலாம். தொண்டை நாடு, கொங்கு நாடு என்று 2 நாடுகள் முறையே சோழ சேர மன்னர்களின் கீழ் இருந்து வந்தன. இவை இரண்டும் தனி நாடுகளாக கிறிஸ்து சகாப்தத்தின் தொடக்கத்தில் பிரிந்தன. ஏறக்குறைய கிறிஸ்துக்கு பின் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளில் இது நிகழ்ந்திருக்க வேண்டும். தொண்டைமா நிலந்திரையனை பற்றி பாடும் பெரும் பாணாற்றுப்படை இக்காலத்தில்தான் எழுந்தது. அதே சமயத்தில் கொங்கு நாட்டிலும் இரட்டர்கள் ஆட்சி புரிய தொடங்கினார்கள். இப்பெரும் பிரிவுகளே அன்றி பழங்காலத்தில் தமிழ்நாடு தென்பாண்டி, குட்டம், குடம், கற்கா, வேன், பூழி, பன்றி, அருவா, வடதிலை, சீதம், மலாடு, புனல்நாடு என்ற 12 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்ததும் சிலர் கூறுவர். தொல்காப்பிய பாகுபாட்டின்படி இந்நிலப்பரப்பு குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல் என்று 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறினும் பொருந்தும். 5 நிலங்களில் பாலை ஒழிந்ததே 4 தமிழ்நாட்டில் இருந்தன. இதை பற்றிய தமிழ் நூல்கள் இவ்வையகத்தே நானிலம் என்று குறிக்கின்றன என்றும் சிலர் கூறுவர். இன்னும் சிலர் தமிழ்நாடு என்பது பழங்காலத்தில் பாண்டி நாடு ஒன்றையே குறித்ததென்றும், பிற்பகுதிகள் பணம் பாரனார் கூற்றுப்படி தமிழ் கூறும் நல்லுலகம் என்று பொதுவாக குறிக்கப்பட்டன என்றும் கூறுவர். இது எங்கனமாயினும் தொல்காப்பியத்திற்கு வழிநூலாக வந்த நன்னூல் சிறப்புரையாயத்தில் குணக்குடல், குமரி, குடகம், வேங்கடம் என்று தமிழ்நாட்டு எல்லைகள் குறிப்பிடப்படுவதால் சேர நாடு ஒழிந்த மற்ற நாடுகள் தமிழகம் என்று குறிக்கப்பட்டன. இப்பொழுது ஆந்திரா நாடு தனியாக பிரிந்து பின் வேங்கட எல்லையும் ஒழிந்தது. தற்காலத்திய தமிழ்நாடு தன் முற்காலத்தில் எல்லைகளை மிகச் சுருக்கி மைசூர், ஆந்திரா நாடுகள் வடக்கெல்லையாக வங்காளகூடா கடலிலும், இந்து மகா சமுத்திரமும் கிழக்கின் தெற்கு எல்லைகளிலும், கேரளா நாடு மேற்கொள்ளையாக சென்னையோடு 13 மாவட்டங்கள் கொண்டதாய் இருக்கின்றது. அதன் பரப்பு 50,170 சதுர மைல். இவ்வளவு தொன்மை வாய்ந்தது நம்முடைய நாடு தமிழ்நாடு.